ஆண்டவருடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் உன்னை சொல்லி தானே நான் உன்னை நேசிச்சேன். நீ மட்டும் எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒரு உலகம் என்கிற ஒரு நேசத்துக்குள்ள, காதல் என்கிற வேற ஒரு நேசத்துக்குள்ள, இந்த உலக ஆசாபாசம் இச்சை என்கிற நேசத்துக்குள்ள, உன்னுடைய சுயம் என்கிற அந்த ஆசைக்குள்ள நீ போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கியே, அப்ப என்னுடைய உடன்படிக்கை என்னாச்சுன்னு கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அதுதான் நான் ஒன்னன் எனக்கு நியமிச்சு வச்சிருக்கிறேனே, அதுக்கான ஆதாரம், அதுக்கான அத்தாட்சி நீதானே. நீயே இப்ப என்னை விட்டு போயிட்டியே, நான் எங்க போயிட்டு இதுக்கான காரியங்களை விவரிச்சு சொல்லுவேன், பேசுவேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். நம்ம அந்த பிட்ரோத், அந்த கவனன்ட்டை நம்மளே பிரேக் பண்ணி உடைக்கிறோம் அநேக நேரத்துல. அதை உடைத்தது நிமித்தம் நம்ம வாழ்க்கை அதற்கப்புறம் நல்லா இருக்கும்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. நம்ம யாரோடைய கவனன் பண்ணிருக்கிறோம், யாரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், யாரு கையை பிடிச்சிருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கையை உதறி விட்டுட்டு நம்ம வேற ஒரு நேசரோ இல்ல வேற ஒரு காரியத்தோட கையை பிடிப்போமானால் நம்மை விட்டு விடுதலை ஆக்குகிறது கடினம் ரொம்ப. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நேசர்களுக்கு பஞ்சம் வெளியில யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களை நீங்க சும்மா வெளியில போங்களேன், உங்களுக்கு கொட்டி கிடப்பாங்க அப்படிப்பட்ட நேசர்கள். உங்களை ஆசை மூட்டுறதுக்கும், உங்களை அப்படியே அரவணைக்கிறதுக்கும், உங்களை அப்படியே இன்பமா வச்சிருக்கிறதுக்கும் இந்த உலகத்தினுடைய பிசாசானவனுடைய அந்த நேசம் கொட்டி கிடக்குது இன்னைக்கு பூமியில.